இங்கே வந்து சிக்கன் சொல்கிறாங்க, சிக்கன் சாப்பாடுங்கிறாங்க, மட்டன் பிரியாணிங்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்க்கல, நாங்கள் லேட்டாக வந்தோம், சாப்பாடு கிடைக்கல. ஆனால் சாப்பாடுலாம் ஏகப்பட்ட சாப்பாடு வீணாக்கிட்டாங்க தொண்டர்கள் நிறைய பேர். ரொம்ப வருத்தமாக இருக்குது. வந்தவங்க வந்து ஆமாம் சாப்பிடாம ஆமாம் ஏகப்பட்ட சாப்பாடு கொட்டிட்டாங்க. இல்லை சாப்பாடு கொடுத்துருக்காங்க, பூரா சாப்பாடு பூரா தொண்டர்கள். நேற்று நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டிற்கு வந்தவர்களுக்கு பிரியாணி கொடுத்தனர். அந்த பிரியாணியில் பீஸ் இல்லை என்றும் வெறும் குஸ்கா மட்டும்தான் இருக்கிறது என்றும் திமுகவினர் பிரியாணியை தூக்கி வீசி உள்ளனர். நேற்று சேலத்தில் திமுக 2வது இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்காக பிரியாணி மற்றும் சைவ உணவுகள் வழங்குவதற்காக சமையல் வேலையில் 5000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மதியம் தொண்டர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பிரியாணி வழங்கும் பணி நடைபெற்றது. அப்பொழுது மக்கள் பிரியாணி என்றவுடன் போட்டி போட்டு கொண்டு 2-3 பார்சல்களை வாங்கி சென்றனர். வாங்கி செஞ்ச பிரியாணியில் பீஸ் இல்லாமல் வெறும் குஸ்கா மட்டும் இருந்ததால் உணவை உண்ணாமல் தூக்கி வீசி உள்ளனர். இவ்வாறு திமுகவினர் பிரியாணியை உண்ணாமல் தூக்கி வீசி வீணாக்கி விட்டார்கள். மற்ற தொண்டர்களுக்கு உணவு கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதற்கு இணையவாசிகள் திமுக கூட்டம் என்றாலே பிரியாணி போடுவது வழக்கம், அதற்கு திமுக தொண்டர்கள் அடிபடுவது வாடிக்கையான ஒன்று என்று கருத்து பதிவிட்டு வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் அங்கு கூட்டம் நடக்க திமுகவினர் ஒருபுறம் பிரியாணிக்காக அடித்து கொண்டும் கம்பியேறி தாவியும், மறுபுறம் ஸ்நாக்ஸ் பைக்காக ஸ்நாக்ஸ் கொண்டு வந்த லாரி பின்பு ஓடவும் என மாநாட்டிற்கு வந்ததையே மறந்து சாப்பாட்டிற்காக ஓடிக்கொண்டிருந்தனர். பொதுவாகவே திமுகவானது கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக 200 ரூபாய் கொடுத்து மக்களை அழைத்து வருவது வழக்கம். தானாக மக்கள் இவர்கள் நடத்தும் கூட்டங்களுக்கு வரமாட்டார்கள் என்று பலரும் கூறி வருகின்றனர்.